வணக்கம் வாசகர்களே, நான் உங்கள் ரகு. என்னுடைய அனுபவங்களை கதைகளாக சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துவது எனக்கு மகிழ்ச்சி. நான் சென்னையில் வசிக்கும் 27 வயது வாலிபன். முதலில் பேசி பழகுவோம், பின் எந்தவித கூச்சமும் என்ற உங்களுக்கு பணிவிடை செய்ய நான் தயார். கதைக்கு செல்வோம். இது உண்மையாக நடந்த ஒரு கதை. எனக்கு 27 வயது ஆகிறது. நான் சென்னையில் ஒரு நிறுவனத்தில் மேனேஜராக வேலை செய்கிறேன். எனக்கு கீழ் 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் வேலை செய்கிறார்கள். அதில் ஒரு பெண் தான் அகிலா. அகிலாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வயது 31. திருமணமாகி 6 வருடங்கள் ஆகிறது. இன்னும் குழந்தை இல்லை. எங்கள் டீம் எப்பொழுதும் மேனேஜர், அசிஸ்டன்ட் என பாகுபாடு இல்லாமல் சகஜமாக பழகுவோம். அதனாலேயே அனைவருக்கும் என்னை பிடிக்கும். இருப்பினும் எப்போதும் எனக்கு கீழ் வேலை செய்பவர்கள் என் பதவிக்கு மரியாதை தந்து என்னை சார் என்றே அழைப்பார்கள். கொஞ்ச நாளாக அகிலா அடிக்கடி விடுமுறை வேண்டும் என கேட்டு என்னிடம் முறையிட்டாள். நான் அவளை பொறுமையாக கூப்பிட்டு, என்ன பிரச்சினை அகிலா, எதுக்கு சமீபமாக இவளோ லீவ் எடுக்குறீங்க? அகிலா, கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் சார், அதான் லீவ் வேணும். சரி, நாளைக்கு ஒரு நாள் லீவ் போதுமா? அதுக்கு அப்புறம் லீவ் எடுக்க மாட்டீங்களா? அகிலா, சார், உண்மையா சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா குழந்தை இல்லை. தெரியும் அகிலா, நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா? கொஞ்சம் முறைத்தாள். ஹே அகிலா, கோவப்படாதீங்க, நல்ல டாக்டர் ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணவான்னு கேட்க வந்தேன். அகிலா, அதான் நான் ஒரு செக்கப் அண்ட் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் சார். ஓகே அகிலா, ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும். அகிலா, நன்றி சார். அவளும் இப்படி சில நாள் விடுமுறை எடுத்து மருத்துவமனை போய் வந்தாள். ஒரு நாள் நான் ஆபீஸுக்கு சீக்கிரம் கிளம்பி போய்விட்டேன். அப்போது அங்கு அகிலா சோகமாக அமர்ந்து இருந்தாள். நான் போய் வணக்கம் சொல்லிவிட்டு, குட் மார்னிங் அகிலா. அகிலா, குட் மார்னிங் சார். என்ன சோகமா இருக்கீங்க? அகிலா, அது ஒன்னும் இல்ல சார், கமோன், பார்த்தாலே தெரியுது நீங்க நார்மலாக இல்லைன்னு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவள் உடனே கண்ணீர் விட துவங்கினாள். ஹே அகிலா, அழுகாம சொல்லுங்க. என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? அகிலா, ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்னோட புருஷனுக்கு தான் பிரச்சினை. அவரால என்ன அம்மா ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். சரி, இதுக்கு வேற மாற்று வழி ஏதாவது சொன்னாங்களா? அகிலா, சொன்னாங்க சார், செயற்கை கருத்தரிப்பு மூலமா வேற ஒருத்தரோட அணுக்களை வச்சு அம்மா ஆக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அகிலா, இருந்தாலும் யாருமே தெரியாத ஒரு ஆளோட அணுக்களை வச்சு கர்ப்பம் ஆகிறது எனக்கு பிடிக்கல சார். என் குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் எப்படி இருப்பாருன்னு தெரியாம என்னால குழந்தை பெத்துக்க முடியல. இதோ பாருங்க அகிலா, இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் வளர்ச்சிக்கு நிறைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இருக்கு. நீங்க கண்டதை நினைச்சு மனசு குழப்பாம போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க. 2 நாட்கள் கழித்து, அகிலா, சார். சொல்லுங்க அகிலா, கொஞ்சம் தனியா பேசணும் சார். நானும் அவளும் ஆஃபீஸ் கேண்டீன் சென்றோம். சொல்லுங்க அகிலா, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேண்டும். என்ன வேணும்? அகிலா, நீங்க எனக்கு உங்க அணுக்களை தர முடியுமா? ஒரு நொடி திகைத்துவிட்டேன். என்ன சொல்றீங்க அகிலா? அகிலா, ஆமா சார், யாருமே தெரியாத ஒரு ஆணோட குழந்தைய சுமக்குறதுக்கு பதிலா நீங்க எனக்கு குழந்தை கொடுங்க. சரி அகிலா, நான் உனக்காக சம்மதிக்கிறேன். அகிலா, நன்றி சார். அதன்பின் எனது அணுக்களை அவளிடம் ட்ரீட்மெண்ட் சாம்பிள் கண்டெய்னரில் கொடுத்தேன். லேப் டெஸ்ட் முடிந்து ரிசல்ட் வந்தது.
ஒரு நாள் அவள் என்னை அவளது வீட்டிற்கு கூப்பிட்டாள். நானும் சென்றேன். அகிலா, உள்ள வாங்க சார். நான், என்ன அகிலா, லேப் ரிசல்ட் என சொல்லுது. அகிலா, உங்க அணுக்களால் என்னை அம்மா ஆக்க முடியும்னு சொல்லிட்டாங்க சார். நான், சூப்பர் அகிலா, அப்போ அது யூஸ் பண்ணி குழந்தை பெத்துக்கோங்க. அகிலா, நீங்க எனக்கு இன்னொரு உதவியும் செய்ய முடியுமா சார்? நான், என்ன அகிலா? அகிலா, அது வந்து என சொல்லி அவள் கொஞ்சம் நெளிந்தாள். நான், என்னன்னு சொல்லுங்க அகிலா, என்னால முடிஞ்சா செய்யுறேன். அகிலா, நீங்களே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து என்னை அம்மா ஆக்குங்க சார். நான், என்ன சொல்றீங்க அகிலா? அகிலா, ஆமா சார், நீங்க எனக்கு குழந்தை தர போறீங்கன்னு நான் மனதளவில் தயார் ஆகிட்டேன். இப்போ உடல் அளவுலையும் நான் தயார். இன்னைக்கு என்னோட ஓவியுலேஷன் டே. ப்ளீஸ் சார், இன்னைக்கே எனக்கு குழந்தை கொடுங்க என அவள் என்னிடம் கெஞ்சினாள். நான், சரி அகிலா, வாங்க பெட்ரூம் போவோம். அங்கு அவள் எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்திருந்தாள். படுக்கை, பழம், முந்திரி, பால் என ஒரு முதல் இரவு செட்டப் இருந்தது. அகிலா, சார், இன்னைக்கு மட்டும் நீங்க என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிக்கிட்டு உங்களால இருக்க முடியுமா? நான், கண்டிப்பா செய்யுறேன் டீ. அகிலா, வா டா, சீக்கிரமா. நான், என்னது டா? ஆபீஸ்ல சார்னு தானே டீ கூட்டுவ? அகிலா, டேய், இது உன் ஆபீஸ் இல்லட்டா. வந்து என்னை சந்தோஷப்படுத்து. நான் அவளுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுத்தேன். அகிலா, ரொம்ப சந்தோஷம் டா. சில நாள் கழித்து அவள் ஸ்வீட் பாக்ஸ் உடன் ஆஃபீஸ் வந்தாள். என்ன விஷயம் என கேட்டதற்கு அவள் அம்மா ஆக போவதாக சொன்னாள். வெட்கப்பட்டு சிரித்துக்கொண்டு போனாள். இப்படி ஒரு பெண்ணை தாய் ஆக்கியது மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது.